அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இப்போ வந்து தேர்ட் லெசன் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அத்தர்சு சாலிஸ். இதில் வந்து அல்லோடைய சட்டம் நான் சொல்லியிருந்தேன். அல் வந்ததுன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பெயர் சொல்ல இருக்கக்கூடிய தன்வின் இறுதி குறியீடு வந்து ரஃபுவாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? பைத்துன் அப்படின்னா ஒரு வீடு, ஏதோ ஒரு வீட்டை குறிக்குதுன்னு அர்த்தம். அதே அல் வந்தது அல் பைத்து அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு வீட்டை குறிக்கிறதுன்னு அர்த்தம். அதை பற்றி ஏதோ ஒரு செய்தி சொல்ல வருதுன்னு அர்த்தம். ஸோ அல் பைத்து அப்படின்றது முபத்ததா, ஒரு செய்தி சொல்ல வரும் இல்லையா, அது ஹபர். முபத்ததா ஹபர். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அல் கலமு மக்சூருன். அல் கலமு மக்சூருன். கலமு, அல் கலமு. இப்போ கலமுன் அப்படின்னு தானே சொல்லுவோம் நம்ம. இப்போ இங்கே வந்து அல் வந்ததுனால கலமு. அல் கலமு இந்த பேனா இல்லைனா இப்பேனா மக்சூருன் உடைந்துள்ளது. இப்பேனா உடைந்துள்ளது. அப்போ இதில் முபுத்ததா எது ஹபர் எடுது? இது வந்து முபுத்ததா, இது ஹபர். இது வந்து நவுன் சப்ஜெக்ட், இது வந்து ப்ரெடிகேட். மக்சூருன் அப்படின்றது வந்து ப்ரெடிகேட். சரிங்களா? மக்சூருன் அப்படின்றது ஹபர். ஹபர் இது வந்து முபுத்ததா. மீம் பா தால் தா. முபுத்ததா. ஸோ முபுத்ததா ஹபர். இப்பேனா உடைந்துள்ளது. அல் கலமு மக்சூருன். அல் பாபு மஃப்தூஹுன். அல் பாபு மஃப்தூஹுன். இந்த கதவு இல்லைனா இக்கதவு திறந்துள்ளது. அல் வலது ஜாலிசுன். வலது அப்படின்னா வலதுன்னா சிறுவன். இச்சிறுவன் ஜாலிசுன் அமர்ந்துள்ளான். அல் முதர்ரிசு. அல் முதர்ரிசு. இங்கே வாவ் வந்ததுனால அது அண்ட் இன்னும் இல்லைனா மேலும். வல் முதர்ரிசு. தனியாக வந்தால் அல், வாவ் முன்னாடி வந்ததுனால அலிஃப் சைலண்ட் ஆகிடும். வல். வல் முதர்ரிசு வாகிஃபுன். வாகிஃபுன். அல் வலது ஜாலிசுன். அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன். இச்சிறுவன் அமர்ந்துள்ளான், மேலும் அவ்வாசிரியர் நின்றுள்ளார். ஜாலிசுன்னா அமர்ந்து இருக்கிறது, உட்கார்ந்துட்டு இருக்கிறது. வாகிஃபுன்னா ஸ்டாண்டிங், நின்றுட்டு இருக்கிறது. திஸ் பாய் இஸ் ஸ்டாண்டிங் அண்ட் த டீச்சர் இஸ், திஸ் பாய் இஸ் சிட்டிங் அண்ட் த டீச்சர் இஸ் ஸ்டாண்டிங். சரிங்களா? இதில் முபுத்ததா எது ஹபர் எது? அல் பாபுன்றது முபுத்ததா, மஃப்தூஹுன்றது ஹபர். அல் வலதுன்றது முபுத்ததா, ஜாலிசுன்றது ஹபர். இது முபுத்ததா, இது ஹபர். ஒரு பெயர் சொல் வந்து முபுத்ததா, அதை பற்றிய செய்தி வந்து ஹபர். அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன். இப்புத்தகம் புதியது, மேலும் அப்பேனா பழையது. சரிங்களா? இதில் வந்து இந்த அந்த அப்படின்ற அந்த சுட்டு பெயர் கிடையாது. திஸ் தட் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது குறிப்பிட்டது. இப்போ வந்து த புக் இஸ் நியூ அண்ட் த பென் இஸ் ஓல்ட். இந்த பேனா வந்து, இந்த புக் வந்து புதுசு, இந்த பேனா வந்து பழைசு அப்படின்னு சொல்கிறது நம்ம. அவ்வளோதான். இங்கே கிட்ட இருக்குது, தூரமாக இருக்குது, அப்படி ஹாதா தாலிக்கா அந்த சட்டம் கிடையாது இங்கே. அல் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பொருளை குறிக்குது. அது கிட்டையும் இருக்கலாம், தூரமாகவும் இருக்கலாம். சரிங்களா?
ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். ஹிமார்னா கழுதை, ஹிசான்னா குதிரை. ஹிமார் சகீருன்னா கழுதை சிறியது, மேலும் குதிரை பெரியது. அல் குர்சியு மக்சூருன். இந்த நாற்காலி உடைந்துள்ளது. அல் மிந்தீலு வசீஹுன். அல் மிந்தீலு வசீஹுன். இக்கைக்குட்டை அழுக்காக உள்ளது. மிந்திலுன் அப்படின்னா நமக்கு தெரியும் கைக்குட்டை. வசிஹுன்னா அழுக்குன்னு அர்த்தம். அல் மாவு பாரிதுன். இத்தண்ணீர் குளிர்ச்சியாக உள்ளது. மாவுனா தண்ணீர், பாரிதுன்னா குளிர்ச்சி. இப்போ தண்ணீரை பற்றிய ஒரு செய்தி தானே நம்ம சொல்கிறோம். அதனால தான் மாவு அப்படின்றது முபத்ததா, பாரிதுன் அப்படின்றது ஹபர். அல் கமரு ஜமீலுன். அச்சந்திரன் அழகானது. ஜமீலுன்னா அழகானது. அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன். கரீப்னா தூரம், கிட்ட இருக்கிறது. பஈத்னா தூரமாக இருக்கிறது. இந்த வீடு அருகில் உள்ளது, மேலும் அந்த பள்ளிவாசல் தொலைவில் உள்ளது. அல் ஹஜரு சகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன். சகீல்னா கனமாக இருக்குன்னு அர்த்தம். ஹஃபீஃப்னா இலகுவாக இருக்குது, லேசாக இருக்குன்னு அர்த்தம். ஹஜர்னா கல், வரக்குனா பேப்பர், காகிதம். அல் ஹஜரு சகீலுன் அப்படின்னா இக்கல் கனமானது, மேலும் அக்காகிதம் லேசானது. The stone is heavy and the paper is light. அல் லபனு ஹாருன். ஹாருன்னா சூடு, பால். லபனுன்னா பால். பால் சூடானது, சூடாக உள்ளது. The milk is hot. அல் கமீசு நொசீஃபுன். இச்சட்டை தூய்மையாக உள்ளது. ஸோ உங்களுக்கு தமாரின் கொடுத்துருக்காங்க பயிற்சிகள். இக்ரா வக்து மாதபதி வாஹிரில் கலிமாத்தி. இறுதியை கவனித்து நீங்கள் ஹரக்கத்திடணும். இந்த தமாரின்ல எப்படின்னா, இப்போ மஸ்ஜிதுன் அப்படின்னு வந்தால் இங்கே என்ன வரும்? ரெண்டு ரஃப் வரும் இல்லையா, தன்வீன் வரும். இதே அல் வரும்போது என்ன ஆகும்? மஸ்ஜிது அப்படின்னு வரும். அல் வந்தால் மாவு. இதே இங்கே அல் வரல, அப்போ மாவுன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவனித்து தன்வீன் வருமா ரஃபு வருமானு சொல்லிட்டு ஹரக்கத் போடணும். அடுத்தது இக்ரா வக்துப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் என்னன்றதை நீங்கள் ரீட் பண்ணி ஆடியோ போடுங்க. ப்ளஸ் நீங்கள் நோட்டில் எழுதி ஹரக்கத் கரெக்டாக போட்டு எழுதி அனுப்புங்க. இன்ஷால்லா இந்த 2 எக்ஸசைஸ்